ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னையோட புது வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க தாரக் மேத்தா கா உல்டா சஷ்மாவோட ரீசெண்ட் எபிசோட்ஸோட ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லலாம். தாரக் மேத்தா கா உல்டா சஷ்மா அதோடைய ஸ்டோரிக்கு ரொம்பவே பேர் போனது அப்படின்னு தெரியும். அதோட ஸ்டோரி எல்லாத்துலேயுமே ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சீரியலை நீங்கள் முன்ன பின்ன பார்த்தது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு காத்துட்ருக்கு. வாங்க எந்தவித டைமும் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் போகலாம். கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக ஆரம்பிக்குது. பீடே மாதவி மற்றும் சோனு பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அங்கே அவர் போய் பார்க்குறப்போ ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இவருக்கு சோனுக்கு அதுக்குள்ளே என்ன அவசரம், அதுவும் இல்லாமல் வீட்டில் நான் இருக்கேன், என்கிட்ட கூட சொல்லாமல் இவங்க என்ன கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பொறுக்க முடியாமல் அவங்கள போய் கேட்குறாரு. அப்போ தான் இவருக்கு தெரியுது, இவங்க கல்யாணத்தை பற்றி பேசலை, ஆனால் ஆன்லைன் ஷாப்பிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஜோடி பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனுவோட பர்ஸ் மற்றும் செப்பலை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவருக்கும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இவர் குறுக்கிட்டதுனால அதையும் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. இவருக்கும் ஒரு குர்தா மற்றும் பர்ஸ் ஆர்டர் பண்ணுறதா அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் பீடே உங்களுக்கே தெரியும், ஒரு பழைய டைப் அப்படிங்கிறதுனால ஆன்லைன் ஷாப்பிங்கை அவர் வெறுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சோனு அவரை உட்கார வச்சு புரிய வைக்கிறாங்க, ஆன்லைன்னால எவ்வளோ டைம் மற்றும் பணமும் ஆஃபர்ஸ்னால சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய கார்டோட ஓடிபி அந்த உரிய நபரோட மொபைலில் தான் வரும். அதனால நம்ம ஓடிபி சொன்னால் மட்டும்தான் நம்மளோட ஷாப்பிங்கை அதை ஆக்செப்ட் பண்ணும். அதனால இது ரொம்பவே சேஃப் தான் அப்பா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவரும் ஓடிபி சொல்லி அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அடுத்த நாள் பீடே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போது பூஷ நட்சத்திரமுக்கு கோல்டில் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸை பார்க்குறாரு. அப்போ தான் மாதவியை கூப்பிட்டு அவரோட ஆசையும் சொல்கிறாரு. சோனுக்கு இந்த வருஷமாச்சும் இந்த நாளில் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன், ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் காசு சேர்க்கறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் கண்டிப்பாக சோனுக்கு இந்த டேயில் ஒரு நகை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு தெரியல, மாதவி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து வர காசை எடுத்து 80,000 ரூபா சேர்த்து வச்சுருக்காங்க. இவருக்கே தெரியாமல் இந்த செயினை வாங்கி கொடுத்து அவரை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ தெரிஞ்ச ஏதாச்சும் சொல்லுவார் அப்படின்ட்டு அந்த விஷயத்த சர்ப்ரைஸாகவே மூடி மறைக்கிறாங்க. அடுத்த நாள் பீடே பேங்க்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவருடைய பாஸ்புக் மட்டும் அப்டேட் பண்ணாமல் மாதவியோட பாஸ்புக்கும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. மாதவியை கூப்பிட்டு எங்கே இருக்கு உன்னோட பாஸ்புக் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் ஏதாச்சும் சொல்லி மழுப்பிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா இவர் பாஸ்புக் அப்டேட் பண்ணாருன்னா இவங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனாலேயே ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் இவரும் விடுற மாதிரி இல்லை. அந்த வீட்டை அன்னைக்கு ஃபுல்லாக சர்ச் பண்ணி எப்படியாச்சும் பாஸ்புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அப்டேட் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு நிற்கிறாரு. அதனாலேயே இவர் தேடிட்டு இருக்கப்போ அவங்க பெட்டுக்கு அடியில் அவங்க பாஸ்புக்கை ஒழிச்சிருக்கதை பார்க்குறாங்க. சரி, இவர் பார்க்காதப்போ எங்கேயாச்சும் அதை கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு கரெக்டாக நினைக்கிறப்போ அம்மா அப்படின்ட்டு சோனு உள்ளே வராங்க. இவங்க கொடுத்த சவுண்டை பார்த்துட்டு பீடையும் திரும்புறாரு. அப்போது மாதவி கையில் கரெக்டாக பாஸ்புக் இருக்குது. என்னடா இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன், நீ கையிலே வச்சுட்டு சொல்ல மாட்டியே அப்படின்ட்டு அந்த பாஸ்புக் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவங்களும் ஏதாச்சும் சொல்லி அவரை போடாம தடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அது முடியல. அவர் கிளம்பிடுறாரு. இப்போ இவர் பார்த்தாருன்னா என்ன சொல்லுவாரோ அப்படின்ட்டு 2 பேருமே பதட்டமாக இருக்காங்க. காம்பவுண்டில் பீடே போயிட்டு இருக்கப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. குறுக்க போப்பட்லாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே நடந்து வராங்க. கரெக்டாக பீடேயோட ஸ்கூட்டர் போப்பட்லால மோதுற மாதிரி வந்துடுது. உங்களுக்கே தெரியும் இந்த 2 பேருக்குள்ள நடுவில் எவ்வளோ ஒரு கலவரம் நடக்கும் அப்படின்ட்டு. அதனால அங்கேயே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஐயரும் மெஹத்தாவும் வேலைக்கு போகிறதுக்காக கரெக்டாக நடந்து வரப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு வழியாக சமாதானமாக அந்த நேரத்தில் சோடா ஷாப் வச்சிருக்க அப்துல் அங்கே வந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் விஷ் பண்ணுறாரு. அப்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அவருடைய ஃபோனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூட போகுது, அதனால உங்களுடைய ஆதார் மற்றும் பேன் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு உடனடியாக தேவை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ, அது எப்படி எனக்கு தெரியாமல் என் பேங்க் அக்கௌண்ட்டை மூடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓடிபி சொல்ல போகிறாரு. அந்த நேரத்தில் போப்பட்லால் ஃபோனை வாங்கி கட் பண்ணிடுறாரு. ஏன் கட் பண்ணீங்க, என் பேங்க் அக்கௌண்ட் மூடிடும் அப்படின்னு சொல்கிறப்போ போப்பட்லால் புரிய வைக்கிறாரு, இது எல்லாமே ஒன்றுமே கிடையாது, இது மாதிரி ஆன்லைன் ஃப்ராட்ஸ் நடக்குது, தெரியாதவங்கள்ட்ட இது மாதிரி ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள எல்லா காசையும் எடுத்துருவாங்க. நல்ல வேலை நான் வாங்கி கட் பண்ணேன், இல்லைனா உன் அக்கௌண்ட்டில் உள்ள எல்லா காசும் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி எல்லாமா இப்போது நடக்குது அப்படின்ட்டு அப்துல் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதே மாதிரி போப்பட்லாலுக்கு தேங்க்ஸும் சொல்கிறாரு.
வீடே அவருடைய பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு மாதவியோட பாஸ்புக்கை அப்டேட் பண்றாரு. அப்போ அவருக்கு 80,000 இருக்கிறது தெரிய வருது. அவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அப்பவே பேங்க்ல அவர் கேட்கிறாரு இதை எஃப்டியா மாத்த முடியுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த அக்கவுண்ட் ஜாயிண்ட் அக்கவுண்ட் மாதவி மற்றும் அவங்களுடைய பொண்ணு சோனு பேர்ல இருக்கிறதுனால அவங்களுடைய சைன் தேவை அப்படின்னு பேங்க்ல உள்ளவங்க சொல்றாங்க. அதனால இவங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கிட்டு இதை எஃப்டியா மாத்தலாம் அப்படின்னு அவசரமா அவரும் வராரு. வீட்டுக்கு வந்தோன்னே கேட்கிறாரு, உன்கிட்ட 80,000 சேர்ந்துருக்கு என்று சொல்லவே இல்லை. சரி சீக்கிரமா சைன் பண்ணு, இதை நம்ம எஃப்டியா போட்டுருவோம். ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்க வரைக்கும் உனக்கு இந்த காசு எந்த ரிட்டர்ன்ஸும் கொடுக்காது. அதனால தயவு செஞ்சு இதை சைன் பண்ணு அப்படின்னு சொல்றப்போ இவங்களால காரணத்தையும் சொல்ல முடியல. ஏதோ சொல்லி மழுப்புறாங்க. அப்போ சோனு கரெக்டா வராங்க. உங்க அம்மா எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்காங்க பாத்தியா அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க ஷாக் ஆவாரு அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா அவங்க அசால்ட்டா அப்பாக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் தெரியுது 2 பேரும் கூட்டு கலவாணி அப்படின்ட்டு. சரி உங்க அம்மாவை சைன் போட சொல்லு அப்படின்னு சொல்றப்போ ஒரு வழியா இந்த சர்ப்ரைஸை போட்டு உடைக்கிறாங்க. உங்களுடைய ரொம்ப நாள் கனவு என்ன, நம்மளுடைய பொண்ணுக்கு கோல்டு வாங்கி தரது, அதைத்தான் நான் நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு இந்த பணத்தை சேர்த்து வச்சிருந்தேன். இந்த பூஷ நட்சத்திரத்துல 4 to 6 மணி நல்ல நேரம் நான் நம்ம பொண்ணுக்கு போயிட்டு ஒரு ஸ்பெஷல் மாடல் செயின் சொல்லி வச்சிருக்கேன், அந்த மாடல்ல செயின் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னதும் வீடே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. அவருடைய பல நாள் கனவு நிறைவேற போகுது அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. இவங்க எல்லாரும் குடும்பமா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா பீடேக்கு ஒரு ஃபோன் வருது. இவங்களுடைய அப்பளம் மற்றும் ஊர்கா பிசினஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல ரொம்ப நாளா ஒரு பேமெண்ட் வராம இருந்திருக்கும். கரெக்டா அந்த நபர் கால் பண்ணிட்டு 3 to 3:30 வந்து உங்களுடைய 23,500 நீங்க வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், இல்லைன்னா ஒரு வாரம் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா இவர் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. இதை வாங்கிட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா நல்ல நேரம் போயிடும் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப நாளா வராம இருக்கிற பேமெண்ட், அதனால இதை நீங்க போய் வாங்குங்க, நானும் சோனுவும் போயிட்டு நகையை எடுத்துட்டு வரோம், எப்படியும் வீட்டில் வந்து உங்கள்ட்ட தானே காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீடையை ஒரு வழியா அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் கிளம்புறாங்க. சோனும் கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுறதுனால அவங்க வீட்டு சாவியை அஞ்சலிட்ட கொடுத்துட்டு காம்பவுண்ட்ல இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்துல் கரெக்டா கால் பண்றாரு. ஒரு கொரியர் உங்களுக்கு வந்திருக்கு, அவரை உள்ள அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. சரி ஆன்லைன்ல போட்டோம், அதுதான் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல 2 நாள் ஆகும் அப்படின்னு போட்டிருந்துச்சு, எப்படி அதுக்குள்ள வரும், அடுத்த நாளே வந்துருச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. சரி நம்ம கிளம்புறதுக்குள்ள வந்துருச்சு, சரி அவரை உள்ள விடுங்க அப்படின்னு அப்துல்கிட்ட சொல்லவும் அவரும் அந்த டெலிவரி பாயை உள்ள அனுப்புறாரு. இவர் கொடுக்குற பார்சல் ரொம்பவே சின்னதா இருக்கு. அதனால நான் பர்ஸு, குர்தா, ஷூ, செப்பல் இப்படின்னு நிறைய போட்டேன். இந்த குட்டி பார்சல்ல வரதுக்கு வாய்ப்பே இல்லை, இது கண்டிப்பா என்னுடைய கொரியர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலி மற்றும் பபிதா இருந்துகிட்டு ஆமா அந்த ஆப்ல பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோடைய ட்ராக்கிங் ஐடி ஸ்டேட்டஸ், இந்த பார்சல் தான்னா டெலிவரி வருது நமக்கு தெரியும், அந்த ஆப்பை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்றப்போ மாதவி பார்க்க போறாங்க. சரி மேடம் ஒருவேளை தெரியாம வந்திருக்கும் அப்படின்ட்டு அவர் அந்த கொரியரை ரிட்டர்ன் எடுக்க பாக்குறாரு. பபிதாவும் உள்ள போயிடுறாங்க. அஞ்சலிக்கும் கிச்சன்ல ஏதோ குக்கர் விசில் அடிக்குது அப்படின்ட்டு போற நேரத்துல மாதவிக்கு கரெக்டா ஒரு போன் வருது. அப்போ இந்த டெலிவரி பாய் இருந்துகிட்டு மேடம் இந்த கொரியர் ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஓடிபி நீங்க சொல்ல வேண்டியதா இருக்கும், இல்லைன்னா என் சம்பளத்துல இருந்து பிடிச்சிருவாங்க மேடம், அதனால தயவு செஞ்சு ஓடிபி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது மாதவி போன்ல பிஸியா இருக்காங்க. அதனால பேசிக்கிட்டே அப்படியே ஓடிபியை கொடுத்துறாங்க. அவரும் அந்த ஓடிபியை வாங்கின வேகத்துக்கு ஸ்பீடா காம்பவுண்ட்ல இருந்து வெளியே போயிடுறாரு. எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இவங்களும் நகைக்கடைக்கு போறாங்க. அவங்க ஆசையா சொல்லி வச்சிருக்க அந்த டிசைனர் செயினை பாக்குறாங்க. சோனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. கடைக்காரரும் மேடம் நீங்க சொன்ன பட்ஜெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் கம்மியா தான் செஞ்சிருக்கோம், அதனால பேமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க நகை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றப்போ மாதவி கார்டை கொடுக்குறாங்க. கடைக்காரரும் ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல 3 தடவை கார்டை இன்சர்ட் பண்றாரு. ஆனா மாதவி பின் போட்டதுக்கு அப்புறம் டிக்ளைன் ஆயிருது. அது எப்படி டிக்ளைன் ஆகும், காசு இருந்துச்சு, இன்னைக்கு தானே என் பாஸ்புக்கு கூட அப்டேட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட பேசுறப்போ எதுக்கும் நீங்க பேலன்ஸை பாத்துருங்க மேடம், ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்றப்போ ஒரு சந்தேகத்துல பக்கத்துல உள்ள ஏடிஎம்க்கு போயிட்டு 2 பேரும் பேலன்ஸை செக் பண்றாங்க. அப்பதான் ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கு. அவங்களுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ் 0.00 அப்படின்னு வருது. 2 பேரும் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல. மாதவிக்கு அழுகையே வந்துருது. இதை உடனே பீடேட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க பொண்ணு இருந்துட்டு அப்பாட்ட சொன்னா இப்போ அவரும் கவலைப்படுவாரு, அதே மாதிரி ரொம்பவே கூச்சலும் குழப்பமும் ஆயிரும், அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இவங்க 2 பேரும் பேங்க் போறாங்க. பேங்க்ல போனதும் அந்த எக்ஸிக்யூட்டிவ்ட்ட அவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய 80,000 rupees ஏதோ ஒரு அன்னோன் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாதவி இருந்துகிட்டு நான் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் அது மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்றப்போ இவருக்கும் ஒண்ணுமே புரியாம மேனேஜர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. மேனேஜரும் இவங்களை உட்கார வச்சு பல கேள்விகள் கேட்கிறாரு. உங்களுக்கு ஏதாச்சும் இஎம்ஐ போகுதா, இல்ல வேற யாருக்காச்சும் காசு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இவங்க இருந்துகிட்டு இல்ல அப்படின்னு சொல்றப்போ சரி மேடம் நல்லா யோசிச்சு பாருங்க, வேற ஏதாச்சும் அன்யூஷுவலா நடந்துச்சு
ஆச்சா அப்படின்னு சொல்றப்ப தான், ஆமா ஒரு டெலிவரி பாய் வந்தாரு, அவர் பார்சலை ரிட்டர்ன் எடுக்கிறப்போ ஒரு ஓடிபி கேட்டாரு, அதுதான் நான் சொன்னேன், நான் வேற எதுவும் சொல்லல அப்படின்னு சொன்னப்ப தான் பேங்கர் இருந்துகிட்டு, உங்களுக்கு ஆன்லைன் ஸ்கேம் நடந்திருக்கு மேடம், இது ஒரு ஓடிபி ஸ்கேம், உங்களுடைய இந்த ஓடிபினால உங்களுடைய மொத்த அக்கௌண்ட்டும் ஜீரோ ஆயிருக்கு, இது இந்த ஸ்கேமர்ஸோட வேலை தான் அப்படின்னு சொல்லவும் அவங்க மனசை விட்டுறாங்க. பேங்கர் இருந்துகிட்டு, எங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யறோம், ஆனா நீங்க உடனே போய் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் சோனுவும் மாதவியும் கிளம்புறாங்க. அந்த நேரத்துல டப்பு சேனா இருந்துகிட்டு சோனுக்கு கால் பண்றாங்க. அப்போ இங்க இருக்கிற நிலைமைய டப்பு சேனாக்கு சொல்லவும், நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு விரைந்து செல்றாங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அழுதுட்டு நிக்கிறாங்க. நடந்ததெல்லாம் சொன்னோன்னே, சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், முதல்ல சாலு பாண்டேவை பார்ப்போம், பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. சாலு பாண்டேவும் கேஸை கேட்டுட்டு, இது என்னோட கேஸ் இல்லை மேடம், ஆனா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அதே ஸ்டேஷன்ல சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்க இந்த கேஸோட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆள் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு மாதவிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவர் ஹெல்மெட் போட்டிருந்தாரு, மாஸ்க் போட்டிருந்தாரு, எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ அவர் ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, அப்துல் தானே உள்ளே விட்டது, கண்டிப்பாக அப்துல் பார்த்துருக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு கால் பண்ணி அவரையும் வர சொல்கிறாரு. அப்துல்க்கும் ஒன்றும் புரியலை, ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு அவரும் அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அப்போது மாதவிக்கும் சோனுக்கும் நடந்ததை போலீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அவர்கிட்டையும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க. அப்போது அவர் வந்த நம்பர் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருந்தாரு, அதே மாதிரி எல்லோ கலர் ஹெல்மெட் போட்டிருந்தாரு, ஆனால் அவர் மாஸ்க் போட்டிருந்ததுனால என்னட்டையும் மூஞ்ச ஒழுங்காக பார்க்க முடியல அப்படின்னு சொல்லவும், சரி எப்பயாச்சும் தேவைப்பட்டா கண்டிப்பாக உன்னை கூப்பிடுவோம், நீயும் உன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவரும் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அவர் கிளம்புறப்போ மாதவி மற்றும் சோனு இருந்துட்டு, இதை பீடிட்டையும் கோகுல்தாமில் உள்ள யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அது மட்டும் இல்லாமல் வீடே ரொம்பவும் கவலைப்படுவார் அப்படின்னு சொல்லும் போது, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. மாதவி அலுவலகத்தை பார்த்துட்டு அவர் பொறுக்க முடியாமல் இந்த கேஸை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ கரெக்டாக அவருக்கு ஒரு போலீஸ் பந்தோபஸ்த் டியூட்டி வந்துடுது. இது 1-2 நாளில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்கள் கேஸை தீவிரமாக விசாரிப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த டியூட்டிக்கு போகிறாரு. சாலு பாண்டேவும் 1-2 நாளைக்கு எதுவும் பண்ண முடியாது, இதை வீட்டில் எப்படி மறைக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரோட்லேயே உட்காந்து அழுகுறாங்க. அந்த நேரத்தில் டப்பு சேனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. 1-2 நாள் அவர் கண்டுபிடிக்கிற டைம் வரைக்கும் நம்ம பீடே அங்கிள்கிட்ட ஒரு டூப்ளிகேட் செயினை கொடுத்து கன்வின்ஸ் பண்ணுவோம், அதுக்குள்ள போலீஸும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு மாதவிட்ட சொல்கிறாங்க. முதல்ல இவங்களுக்கு இந்த ஐடியா பிடிக்கல அப்படின்னாலும் பீடேவோட ஹெல்த்தை கன்சிடர் பண்ணி அவங்க இதுக்கு ஒத்துக்கிறாங்க. முதல்ல நீங்கள் ஆட்டோவில் போங்க, நாங்கள் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி மற்றும் சோனுவை அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் கடையில் போயிட்டு ஒரு கவரிங் செயினை வாங்கிட்டு கோகுல்தாம் சொசைட்டிக்கு வேகமாக போகிறாங்க. பீடே ஆசையா சோனுக்கு சாக்லேட் வாங்கி வச்சிருக்காரு, அதே மாதிரி மாதவிக்கு பூவும் வச்சிருக்காரு. செயினை காமிக்கிறத விட்டுட்டு இவங்க பூ தலையில வச்சு விடு அப்படிங்கிறாங்க. அவரும் பூவை வச்சு விட்டு செயினை காமி அப்படின்ட்டு ஆர்வமாக இருக்காரு. டப்பு சேனா இன்னும் வராததுனால என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக டப்பு சேனா உள்ள வராங்க. செயினுங்க அப்படின்னு கேட்குறப்போ இவங்க செயின் எடுத்து காமிக்கிறாங்க. அப்பவே அவர் பதட்டமாயிராரு. என்ன மாதவி, செயின் ஒன்ட்டு இல்லாமல் பசங்கள்கிட்ட கொடுத்துருக்க, இது எப்படி சேஃப் ஆகும் அப்படின்னு கேட்குறப்போ டப்பு சேனாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பீடே அங்கிள், நீங்களே டியூஷன் கிளாஸ் வச்சு நடத்துறீங்க, உங்களுக்கு தெரியாதா, லேடிஸ் தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க, அதனால தான் லேடிஸ்ட்ட கொடுக்காம நாங்க பின்னாடி ஆட்டோல சேஃப்டியா எடுத்துட்டு வரோம், எல்லாம் உங்கள்கிட்ட கத்துக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா ஒரு பொய் சொல்லும் போது தான் திரும்ப அடுத்ததுல மாட்டுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நகைக்கடை பாக்ஸ்ல எந்த விதமான பேரும் இல்ல, எந்த விதமான பெரிய ஜுவல்லர்ட்ட வாங்கினாலும் கண்டிப்பா கடையோட பேர் அதுல இருக்கும், எப்படி ஒரு பாக்ஸ் கூட கொடுக்காம கடைக்காரன் கொடுத்தான் அப்படின்னு அவர் கேட்கிறப்போ அங்கதான் அடுத்தது அவங்க பதில் சொல்ல திணறாங்க. பீடே அங்கிள், கடையோட பேரோட நாங்க ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்தா எங்களுக்கு ஏதாச்சும் வழியில ஆபத்து வந்துட்டா நாங்க என்ன பண்றது, அதனாலதான் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சாதா பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு அந்த சிச்சுவேஷனையும் எப்படியோ சமாளிக்கிறாங்க. ஆனா இங்கதான் இன்னொரு டெஸ்ட் இருக்கு. அவரு செயினை பார்த்துட்டு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா டக்குன்னு ஹால்மார்க்கே இல்லையே, எந்த விதமான நகையா இருந்தாலும் கண்டிப்பா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கணுமே அப்படின்ட்டு நகைக்கடையில போய் நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்றப்பதான் எல்லாருக்கும் ஷாக் ஆயிருது. ஐயோ, இவர் நகைக்கடைக்கு போனா தெரிஞ்சிருமே அப்படின்ட்டு இவரை தடுக்க பாக்குறாங்க. கடைக்காரர் வந்து ரொம்பவே கூட்டமா இருக்கிறதுனால நாளைக்கு பில் தரேன் அப்படின்னாரு. ஏன்னா நாளைக்கு கடை லீவா, ஏன்னா இன்னைக்கு பூஷ நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கடை ரொம்பவே கூட்டமா இருந்துச்சு, அதனாலதான் தெரிஞ்ச கடை அப்படிங்கிறதுனால நாங்களும் பில் கேட்கல, நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றப்போ இவராட்டி நம்ப முடியல. இருந்தாலும் நான் 2 நாள் கழிச்சு கண்டிப்பா போயிட்டு இது ஹால்மார்க் இல்லாதனால செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி நான் கீழே போய் சொசைட்டி ஒர்க்கை பாக்குறேன் அப்படின்னு கீழே போறப்போ, அப்பா
2 நாளைக்கு நமக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னு எல்லாரும் பெருமூச்சு விடுறாங்க. ஆனா இது இப்படியே போனா சீக்கிரம் மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சாண்டு பாண்டேக்கு கால் பண்றாங்க. ஆனா அப்ப அவர் அந்த பந்தோபஸ்த் டியூட்டில ரொம்பவே பிஸியா இருக்காரு. போன் எடுக்கிறப்போ அவர் ரொம்பவே பிஸியா இருக்கிறது தெரிஞ்சு இவங்களும் சீக்கிரம் செயினை கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு போனை வச்சிடுறாங்க. ஆனா இவர் மட்டும் நம்பினா கண்டிப்பா செயின் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும், ஏன்னா அவர் டியூட்டில ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. டப்பு சேனா அவங்களுடைய ஃபேவரட் அங்கிளான போப்பட்லால உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். இது மாதிரி நிறைய ஃப்ராட்ஸ் மற்றும் கிரைம்ஸை அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அதனால இதை போய் அவர்கிட்ட சொன்னா அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு சோனு மற்றும் மாதவிக்கு நடந்ததை பசங்க எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன் அக்கா கிட்டே ஸ்கேமர்ஸ் இப்படி நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு அவரும் கொதிச்செல்றாரு. இந்த ஸ்கேமர்ஸை பத்தி தான் நான் ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தேன். இவங்களோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்ட்டு அவரும் நேரா அப்துல் ஷாப்புக்கு வராரு. அப்போ அப்துல்கிட்ட அவருடைய ஸ்டைல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அப்துல் பைக்கு எந்த சைடு போச்சு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் வித்தியாசமா நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அப்துல் ஒரு மிஸ்ஸிங் டீட்டெயில சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக்கு காம்பவுண்ட்ல நின்றுச்சாம். இவர் தள்ளிக்கிட்டே தான் போனாரு. ஸோ ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ரைட் எடுத்து போனதுனால அந்த சைட்ல தான் எங்கேயாச்சும் பைக்கை ரிப்பேர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மெக்கானிக் ஷாப்பை தேடி இவங்க எல்லாரும் போறாங்க. அங்க ரிப்பேர் பண்ற மெக்கானிக்ட இந்த டெலிவரி பாயோட டிஷர்ட் கலர் மற்றும் ஹெல்மெட்டோட கலர்லாம் சொல்லி விசாரிக்கிறாங்க. அவரும் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு நபர் வந்தாரு, வந்து பைக்கை சரி பண்ணிட்டு போனாரு அப்படின்னு சொல்றப்போ இங்கேயும் அவர் பெருசா ஹெல்மெட்டையோ மாஸ்கையோ கழட்டல. அதனால அந்த மெக்கானிக்கும் பெருசா இந்த டீட்டெயில்ஸும் தெரியல. பக்கத்திலேயே சுத்தி முத்தி ஏதாச்சும் சிசிடிவி இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு டீ கடையில சிசிடிவி இருக்கிறத பார்த்துட்டு அங்க போய் எல்லாரும் விசாரிக்கிறாங்க. ஆனா இவங்க யாரும் போலீஸ் இல்ல அப்படிங்கிறதுனால அந்த கடைக்காரரும் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறதுக்கு மறுத்துறாரு. பசங்க ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ஆனாலும் இவர் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அதனால இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிருச்சு அப்படின்ட்டு எல்லாரும் சோகமா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. காம்பவுண்ட்ல பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு நடந்ததை பத்தி. அது மட்டும் இல்லாம பீடேக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா பீடே கிராஸ் பண்றாரு. என்ன எனக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்கிறப்போ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அடடா இப்ப என்ன இவர்கிட்ட சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம வாய்க்கு வந்ததை விடுறாங்க. இவங்க காம்பவுண்ட்ல விளையாண்டுட்டு இருந்ததாகவும் அப்போ ஒரு பல்பை உடைச்சிட்டதாகவும் அந்த பல்பை இவருக்கு தெரியாம மாத்தினதாகவும் சொல்றாங்க. பீடையும் அதை கேட்டுட்டு ரொம்பவே பெருமைப்படுறாரு. பரவாயில்லையே ஒரு தப்பு பண்ணிட்டு அதை சொல்லணும்னு தோணுச்சு, பரவாயில்ல இனிமே இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. திரும்பவும் பெருமூச்சு விடுறாங்க. திக் திக்குன்னு இருக்குப்பா, எப்ப இவருக்கு தெரியும்னு தெரியல, இது எவ்வளவு நாள் சமாளிக்கிறது, கண்டிப்பா இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு அடுத்தது கோகுல்தாமோட ஜென்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதுக்கு ஒரு ஐடியா கேட்போம். அது மட்டும் இல்லாம வீடைக்கு தெரியாம இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணும் அப்படின்ட்டு போப்பட்லால் கோகுல்தாமோட ஜென்ஸ் எல்லாருக்கும் ஒருத்தருக்கா கால் பண்ணி அவருடைய வீட்டுல ஒரு சீக்ரெட் மீட்டிங் வச்சிருக்கிறதா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம குறிப்பா வீடைக்கு தெரியாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறப்போ எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. எதுக்கு ஒரு சொசைட்டி மீட்டிங் செக்ரட்டரி இல்லாம நடக்குது அப்படின்னு ஆச்சரியமா எல்லாரும் போப்பட்லால் வீட்டுல அசம்பிள் ஆகுறாங்க. எல்லாரும் என்னாச்சு போப்பட்லால், ஏன் இந்த அர்ஜென்ட் மீட்டிங் அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் இருந்துகிட்டு என்ன மீட்டிங் அப்படின்னு சொல்ல பாக்குறாரு. கரெக்டா பீடே சோடா ஷாப்ல இருக்காரு. எல்லாரும் நைட் ஆனா சோடா குடிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்துல் பாரு இன்னைக்கு இன்னும் யாருமே இல்ல, இன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்ட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன், சரி இரு நம்ம போன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒருத்தருக்கா மாத்தி மாத்தி போன் அடிக்கிறாரு. போப்பட்லால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல வரப்போ கரெக்டா ஒருத்தருக்கா போன் வருது. அதனால இந்த மீட்டிங்கை வைக்க முடியல. ஒரு வழியா எல்லாருக்கும் போன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி இனிமே யாருக்கும் போன் வராது, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு நடந்ததை பூரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்பதான் அங்க உள்ள எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஒருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சிருப்பாங்க. குழந்தைங்களோட படிப்பாக இருக்கலாம், பேரண்ட்ஸோட மருத்துவ செலவுக்காக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு அவசர தேவைக்காக இருக்கலாம். இப்படி இந்த ஸ்கேமர்ஸ் மனசாட்சியே இல்லாமல் மிடில் கிளாஸ் ஆளுங்களோட பணத்தை இப்படி திருடுறாங்களே அப்படின்ட்டு ரொம்பவே கொதிச்செழுறாங்க. இப்போ போப்பட்லால் ஒரு ஐடியா சொல்றாரு. நம்ம நார்மலாக போனால் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காது, அதனால நம்மள யாராச்சும் போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் மாறு விஷயத்தில் போனால் இது ஆபத்தாக கூட முடியலாம், போலீஸ் ட்ரெஸ் போட்டு போகிறது ஆபத்து அப்படின்ட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் போப்பட்லால் இருந்துட்டு நான் எவ்வளோ ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், இதை தவிர வேறு வழி இல்லை, மாதவிக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்தே தான் ஆகணும், இல்லைனா நமக்கு அந்த பணம் எப்போதுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருக்கும் சரி இதுதான் சிறந்த ஐடியா அப்படின்னு தோணுது. பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஜேட்டாலால் மற்றும் ஐயருக்கு ஒரு சண்டை வருது. என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நாளைக்கு யார் போலீஸ் வேஷம் போடுறது அப்படிங்கிறது தான். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, இவங்க என்ன சண்டை போடுறாங்க பாரு அப்படின்ட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே நகைச்சுவை பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு வழியாக டப்புசேனா டாஸ் போடுது. அதில் ஜேட்டாலால் தான் போலீஸ் மற்றும் ஐயர் கான்ஸ்டபிளாக வரணும் அப்படின்னு முடிவாயிருது. சரி, என் கடைக்கு எல்லாரும் வந்துருங்க, அங்கே நம்ம போலீஸ் காஸ்டியூமில் மாறிட்டு நம்ம போகலாம். மற்றவங்க எல்லாரும் சோடியோட கேரேஜுக்கு போகட்டும், ஏன்னா அதுதான் அந்த டீ கடைக்கு பக்கம். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எப்படியாச்சும் எடுத்துட்டு சோடியோட கேரேஜில் மீட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஃபைனல் பிளான். ஓகே, ஒரு வழியாக பிளானை டிசைட் பண்ணியாச்சு, வாங்க இப்போல்லாம் சோடா குடிக்க போகலாம் அப்படின்னு கீழே போகிறாங்க. பசங்களும் பாய் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இவங்க கரெக்டாக போகிற நேரத்தில் பீடே எல்லாரையும் ஒன்றா பார்த்துடுறாரு. நான் எல்லாருக்கும் மாற்றி மாற்றி ஃபோன் அடித்தேன், யாருமே ஃபோன் எடுக்கலை. ஆனால் கடைசியாக எல்லாரும் ஒன்றா இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்பவே கோவமாக பார்க்குறாரு. என்னை விட்டுட்டு இத்தனை வருஷம் இல்லாமல் ஒரு மீட்டிங் நடக்குது, நான் தேவைப்பட்டிருந்தா கண்டிப்பாக என்னையும் மீட்டிங்கில் கூப்பிட்டுருப்பீங்க, அப்பயே தெரியுது நான் உங்களுக்கு தேவையில்லாதவனா போயிட்டேன் அப்படின்ட்டு. சரி, நான் எதுவும் கேட்க மாட்டேன், உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக பார்க்குறாரு. கோலி இவரை ஸ்டாப் பண்ணுறாரு. சரி, நாங்கள் எதுக்கு மீட்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படிங்கிறப்போ எல்லாரும் பதட்டமாக பார்க்குறாங்க. கோலி என்ன பண்ணுற அப்படின்னு எல்லாரும் கேட்குறப்போ, எப்படியும் பீடே அங்களுக்கு தெரியாதானே போகுது, அதனால இப்பயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போது இவர் இன்னொரு ரீலை சுற்ற ஆரம்பிக்கிறாரு. உங்களோட வெட்டிங் டே அடுத்த மாதம் வருதுல்ல, அதுக்கு தான் நாங்கள் சர்ப்ரைஸாக என்ன உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசினோம். இதுக்கு எப்படி பீடே அங்கிள் உங்களை கூப்பிட முடியும், உங்களை வச்சுக்கிட்டேவா உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவர் கேட்டுட்டு நிம்மதி பெருமிச்சு விடுறாரு. இதுதானா, பரவாயில்ல, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் போகிறேன். நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் கொடுக்க தான் வந்தேன், எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்துட்டேன். சரி, எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அப்படின்னு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குறாரு. கரெக்டாக கோகுல் தாமோட லேடிஸ் எல்லாம் பார்த்துடுறாங்க. என்ன, ஜென்ஸுக்கும் பசங்களுக்கும் மட்டும்தான் ஐஸ்கிரீம் கொடுப்பீங்களா, எங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு வராங்க. உங்க எல்லாருக்கும் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ, மாதவி எங்களுக்கு செயினை கூட காமிக்கல, வெறும் ஐஸ்கிரீம் பார்ட்டி தானா, அப்ப நாங்கெல்லாம் செயினை எப்ப பாக்குறது அப்படின்னு கேட்கிறப்போ எல்லாரும் ஷாக்ல பாக்குறாங்க. பீடேக்கு எதுவும் தெரியாதே, அதனால அவர் வாங்க வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம், அப்படியே செயினையும் பார்த்துட்டு எல்லாரும் ஐஸ்கிரீம் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. லேடிஸ் எல்லாம் பார்த்துட்டு செயின் நல்லா இருக்கு, ரொம்பவே பளபளன்னு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க உள்ள ஜென்ஸ்க்கும் டப்புசேனாக்கு தான் தெரியும் அது கவரிங் அப்படின்ட்டு. ஜென்ஸ் கையிலும் அப்படியே செயின் வருது. எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்கு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்துட்றாங்க. அங்க எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஆனா அங்க உள்ள பல பேருக்கு ஐஸ்கிரீம் இறங்கவே இல்லை. இவங்களுக்கு இப்படி நடந்திருக்கப்போ எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ட்டு வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. லேடிஸ் எல்லாம் அமுச்சு வச்சுட்டு திருப்பி ஜென்ஸோட மீட்டிங் நடக்குது. சரி, நாளைக்கு காலையில எல்லாரும் பிளான் பண்ண மாதிரி கரெக்டா டைம்க்கு கிளம்பிடணும். அதே மாதிரி எல்லாரும் ஒன்னா கிளம்ப முடியாது, ஏன்னா யாருக்காச்சும் சந்தேகம் வந்துடும். முதல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜேட்டாலால் சொல்றாரு. அப்படியே ஒருத்தரா கிளம்பி கரெக்டா என் கடைக்கு வந்துருங்க. சரி, இதுக்கு மேல நின்று பேசினா யாருக்காச்சும் சந்தேகம் வந்துடும், வாங்க போய் தூங்கலாம், நாளைக்கு ஒரு முக்கியமான டே, எதுவும் சொதப்பிடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. சோனு அன்னைக்கு நைட்டு அவங்க மட்டும் பேசிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் ஒரு நல்ல பிளானா போட்டிருக்கோம், நீ கவலைப்படாத, கண்டிப்பா நாளைக்கு எப்படியாச்சும் அந்த ஸ்கேமர்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு கேட்கிறப்போ திருப்பி பீடே அதை கேட்டுறாரு. கேட்டுட்டு சோனு நீ வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ, இவர் கேட்டாரா, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியே வரப்போ, சோனு நான் ஒன்னு மட்டும் தான் கூப்பிட்டேன், நீ மட்டும் வெளியே வா அப்படின்னு சொல்றப்போ மாதவிக்கு கிட்டத்தட்ட அழுவே வந்துருது. ரூம் கதவை சாத்திட்டு பீடே சிரிக்கிறாரு. உங்க அம்மாவை இப்படி ஏதாச்சும் சொல்லி டென்ஷன் ஆக்குறதுல ஒரு சின்ன சந்தோஷம், எனக்கு நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னு சோனு பெருமிச்சுடுறாங்க. அவர் இருந்துகிட்டு உங்க அம்மா பேர்ல ஒரு டேட்டு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன், அம்மாக்கும் இது சர்ப்ரைஸா இருக்கும், இந்த டேட்டு நல்லா இருக்கா பாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. மாதவிக்கு அந்த ரூம்ல தனியா சோனு என்ன கஷ்டப்படுறாங்களோ, இவர் என்னெல்லாம் கேள்வி கேட்கிறாரோ அப்படின்னு கவலையில வெளியே வராங்க. அப்போ சோனு ஜாடையிலேயே அப்பாவுக்கு எதுவும் கேட்கல, நான் உனக்கு போன்ல சொல்றேன் அப்படின்ட்டு ஜாடையிலே சொல்றதுனால மாதவி அதை புரிஞ்சுக்கிறாங்க. நைட்டு படுக்க போறப்போ இவங்க SMS பண்றாங்க, எந்தவித பிரச்சனையும் இல்ல, அப்பாவுக்கு எதுவும் கேட்கல, நீ நிம்மதியா தூங்கு, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்களுக்கும் நிம்மதியா தூக்கம் வருது. எல்லாரும் அன்னைக்கு ஓய்வு எடுக்க போறாங்க. அடுத்த நாள் காலையில ஜேட்டாலால் வழக்கம் போல சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயர் வேகமா பொட்டி எடுத்துட்டு கார் டிக்கில வைக்கிறத பாக்குறாரு. ஐயோ, இவர் வெளியூருக்கு போறாரு, அப்ப நம்ம போட்ட பிளான் எல்லாம் என்னாச்சு, இவர் ஒரு பயந்தாங்கொலியாச்சு, இவர் நம்மளை விட்டுட்டு எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்ட்டு வேகமா கீழே போறாரு. அவரை திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. ஐயர் சொல்றத ஒரு வாரத்தை கூட கேட்க அவர் ரெடியா இல்ல. சரமாரியா திட்டுறப்போ, உன்னால என் பிளானே ஸ்பாயில் ஆக போகுது அப்படின்னு சொல்றத பபிதா கேட்டுறாங்க. என்ன பிளான், என்ன ஸ்பாயில் ஆக போகுது, என்னாச்சு ஐயர் அப்படின்னு கேட்கிறப்போ ஜேட்டாலால் ஷாக் ஆயிடுறாரு. என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம, டப்புசேனாவும் ஜென்ஸும் ஒரு டின்னர் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தோம், இப்போ இவர் வெளியூர் போறாரு, இப்போ எப்படி அந்த பிளான் நடக்கும், அதை பத்தி தான் ஐயர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றப்போ, ஐயர் நீ எங்க போற, நான் மட்டும் தானே போறேன்
அப்படின்னு சொல்றப்போ நீங்க மட்டும் தான் போறீங்களா, அப்ப ஐயர் போலையா அப்படின்னு சொல்றப்போ ஐயர் சொல்றாரு, என்ன எங்க நீ பேச விட்ட, இருந்ததுதான் நானே சொல்லியிருப்பேன், நான் பபிதாவை டிராப் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்றப்போ சரி டிராப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வழி அனுப்பி வைக்கிறாரு. இது மட்டும் பிரச்சனை இல்லைங்க, வேக வேகமா வீட்டை விட்டு கிளம்புறப்போ டப்புட்ட உன் தாத்தாக்கு மட்டும் எதுவும் தெரியாம பாத்துக்கோ, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சா அவர் தனியா இந்த ஸ்கேமரை தேட போயிருவாரு, அதுக்கப்புறம் இவரை தேடுறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும், நீ எல்லாரையும் கூட்டிட்டு கடைக்கு வந்துரு அப்படின்னு சொல்றத இவர் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அப்போ சம்பக் சாச்சாவும் அதை கேட்டுறாரு. என்ன எனக்கு தெரியக்கூடாது, யார கூட்டிட்டு கடைக்கு வரணும் அப்படின்னு கேக்குறப்போ ஜேட்டாலால் செம்ம ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவ்வளவு ஈஸியா சம்பக் சாச்சாவை ஏமாத்த முடியாது, இவர் என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஏதோ ஒண்ணு சொல்லணுமேனு வாய்க்கு வந்தது சொல்றாரு. வேற என்ன, கடையில தான் பிரச்சனை, கடையில உள்ள 2 பேரும் வேலையில கவனம் செலுத்த மாட்டாங்க, இதை நம்ம கேட்க போனோம் அப்படின்னா கோச்சுக்கிறாங்க, அதனால என்ன பண்ணணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறாரு. ஆனா இதை கேட்டு சம்பக் சாச்சா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நீ சொல்லிதானே கேட்கல, பெரியவன் நான் இருக்கல, நான் வந்து புத்திமதி சொல்றேன், அப்பயாச்சும் கவனம் வருதா பாப்போம் அப்படின்னு சொல்றப்போ திருப்பி அவருக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ இவர் கடைக்கு வந்தாருன்னா எல்லாமே ஃபிளாப் ஆயிருமே அப்படின்ட்டு, இல்ல நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்றப்போ அவர் ஏன் நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்றப்போ இல்ல நானே இன்னொரு தடவை பக்குவமா சொல்லி பாக்குறேன், ஏன்னா அப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் நீங்க தான் வந்து அட்வைஸ் பண்ணதாகவும் அவங்க நினைச்சுக்கிட்டா என்கிட்ட கோச்சிப்பாங்க, அதனால நானே இன்னொரு தடவை சொல்லி பாக்குறேன் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு வெளியே வராரு. கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல, அப்பையும் போயிட்டு அங்க உள்ள ஜென்ஸ் கூட்டம் எல்லாரும் இவரே பாக்குறாங்க. இவர் எல்லாருக்கும் தம்ஸ் அப் காமிச்சிட்டு போறாரு. கரெக்டா சம்பக் சாச்சா பால்கனிக்கு வராரு. என்ன கடைக்கு போற நேரத்துல நீ எல்லாருக்கும் தம்ஸ் அப் காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறப்போ திரும்ப ஜேட்டாலால் மாட்டிக்கிறாரு. திரும்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருன்னே சொல்லலாம். இங்க ஒரு பிரளயமே நடக்குது. திரும்ப ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்ட்டு, நேத்து சோடா ஷாப்ல எங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்துச்சு, யார் ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்கு கிளம்புவா அப்படின்ட்டு, நான் சொல்லியிருந்தேன் நான் தான் ஆபீஸ்க்கு கிளம்புவேன் அப்படின்னு எல்லார்ட்டையும் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன், இன்னைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன் பாருங்க, அதனால நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவரோட கடைக்கு போறாரு. கடைக்கு போய் பாகாட்ட குடோன்ல ஒரு 10-15 சேர் எடுத்து போடு அப்படின்னு சொல்றாரு. யாராச்சும் கெஸ்ட் வராங்களா அப்படின்னு கேட்கிறப்போ, உனக்கு ஒன்னு சொன்னா அதுக்கு 10 கேள்வி கேட்க கட்டி உனக்கு பொறுக்காதே, போயிட்டு நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்றப்பயே அங்க கோகுல்தாம்ல உள்ள எல்லாரும் வர்றாங்க. சரி வாங்க எல்லாரும் குடோனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாகா மற்றும் நட்டுக்கா கிட்ட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கும் ஷாக் ஆகி ரொம்பவே கோவத்துல கொதிச்செல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐயர் மற்றும் ஜேட்டாலால் போலீஸ் காஸ்டியூம்ல கிளம்பிடுறாங்க. சரி எப்படியாச்சும் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், நாங்க போறோம், நீங்க பிளான் போட்டபடி கரேஜுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. சோடிட்டு சொல்லி அவர் ஃப்ரெண்ட வண்டி எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாரு. ஆனா வண்டி வரதுக்கு லேட் ஆகவும் இவங்க ரோட்லயே வெயிட் பண்றாங்க. அந்த நேரத்துல இவங்க தான் ஒரிஜினல் போலீஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் வராரு. வந்துட்டு அவர் கம்ப்ளைண்ட்டையும் சொல்றாரு. என்னுடைய லேண்ட்லார்ட் என்னோட வீட்டுல உள்ள தண்ணியை நிப்பாட்டிட்டாரு, இதுக்கு நீங்க தான் கேஸ் எடுத்துக்கணும், அவர் எந்தவித ஒரு நோட்டீஸும் இல்லாம என்னுடைய தண்ணியை நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்றப்போ, அப்படியெல்லாம் நிப்பாட்டக்கூடாது, நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்றப்போ அவர், நான் ஒரு 6 மாசமா தான் வாடகை கட்டல, அதனால இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றப்போ, நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கும், இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்ட்டு ரொம்பவே கடுப்புல, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா, இதை நீ எங்கள்கிட்ட சொல்ல முடியாது, அப்படியே நீ சொன்னாலும் இதை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் சொல்லணும், சொன்னாலும் யாரும் இதை எடுத்துக்க மாட்டாங்க, போய் உன் வாடகையை கட்டு, அதுக்கப்புறம் அவங்களே தண்ணியை திறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப பாக்குறாங்க. ஒரு ரிக்ஷாவை இவர் நிப்பாட்டுறாரு. ஆனா அந்த ரிக்ஷாக்காரர் இவரை ஏத்த மறுக்கிறாரு. அப்போ போலீஸ் விஷயத்துல இருக்க இவங்க ரிக்ஷாக்காரரை மிரட்டுறாங்க. ஏன் அவரை கூட்டிட்டு போக மாட்டேன், அவரை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றப்போ, 6 மாசமா இவர் வாடகையே கொடுக்கல, இவர் எனக்கு ரிக்ஷா வாடகை மட்டும் கொடுத்துருவாரா அப்படின்ட்டு நக்கலா கேட்டுட்டு அவர் ஆட்டோ எடுத்துட்டு ஸ்பீடா போறாரு. அப்பதான் இவருக்கு தெரிய வருது, சரி எல்லாருக்குமே இவரை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த இடத்த விட்டு துரத்துறாங்க. சரி இங்கே நம்ம நின்னோம்னா இன்னும் நிறைய பேர் நம்ம போலீஸ்ன்னு நினைச்சிட்டு ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. மற்ற எல்லாரும் சேர்ந்து இவரை உள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரத்துல வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்றப்போ இவங்க வெளியே வந்து பாக்குறப்போ ஒரு சின்ன 2 வீலர் நிக்குது. இதை பார்த்துட்டு, இந்த வண்டியில நாங்க போறது, உங்களை நாங்க ஜீப் தானே எடுத்துட்டு வர சொன்னோம் அப்படின்னு சொல்லவும் சோடி ரொம்பவே கோவமா அவரோட ஃப்ரெண்டை திட்டுறாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு, உண்மையான போலீஸ் தானே ஜீப்ல போவோம், இவங்க என்ன உண்மையான போலீஸா அப்படின்னு கேட்கவும் அவரை அமைதிப்படுத்துறாரு. ரோட்ல இருந்துட்டு இப்படிலாம் பேசாத, ஏதாச்சும் தப்பாயிரும், சரி ஆனதுதான் ஆயிடுச்சு, இந்த வண்டியிலே போங்க அப்படின்னு சொல்லவும் திருப்பி ஜேட்டாலாலுக்கும் ஐயருக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க என்ன சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா,
யாரு பைக் ஓட்டுறது, யாரு பின்னாடி உட்காருறது அப்படின்ட்டு இந்த செக்மெண்ட் ரொம்பவே நகைச்சுவையா போகும். அதே மாதிரி கடைசியா ஒரு வழியா ஐயர் தான் ஓட்டணும், ஜேட்டாலால் பின்னாடி உட்காரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஐயர் பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த இடத்துக்கும் ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆயிட்டு ஐயர் ஹெல்மெட்டை கழட்ட பாக்குறாரு. அப்போ ஜேட்டாலால் இருந்துகிட்டு, நம்ம போறதே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிற இடம், ஹெல்மெட் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே மூஞ்ச காமிக்க போறியா, இதுல போலீஸ்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும், ஹெல்மெட்டை போட்டு வா அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே உஷாரா இவங்க அந்த டீ கடைக்கு போறாங்க. டீ கடைக்காரரும் இவங்க போலீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே பயப்படுறாரு. என்னத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும், நாங்க ஒரு கிரிமினலை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இவங்க வச்சிருக்க ஒரு பென்ட்ரைவ் எடுத்து உள்ள சொருவிட்டு, நீ போலீஸோட டியூட்டி எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க கூடாது, திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை இவங்களோட பென்ட்ரைவ்ல காப்பி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்த ஃபுட்டேஜையும் டிலீட் பண்ணிட்டு அந்த கடையிலேருந்து போறப்போ ஒரு சைரன் அடிக்குது. சைரனை பார்த்து பயந்து ஓடு ஓடு அப்படின்னு கத்துறாங்க. இவருக்கு உடனே சந்தேகம் வந்துடுது. நீங்களே போலீஸா இருந்துகிட்டு ஏன் ஓடு ஓடு அப்படின்னு கத்துறீங்க அப்படின்ட்டு ஒரு சந்தேக கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. இப்ப இவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்ட்டு, ஓடு ஓடுனா திருட மட்டும் தான் ஓடணுமா, ஏன் போலீஸ் ஓடக்கூடாதா, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அடுத்த போலீஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு ஓடு ஓடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு, சரி இவரை கைது பண்ண, இவர் போலீஸே சந்தேக கண்ணோட்டத்துல பாக்குறாரு, இவரை பிடிச்சி ஜெயில போடு அப்படின்னு சொல்லவும் இவர் பயந்துகிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கடையை விட்டு ஸ்பீடா வெளியாகுறாங்க. இவங்க வெளியாகி கொஞ்ச தூரத்துல, என்னடா போனவங்களோட போனை காணுமே அப்படின்ட்டு கோகுல்தாமோட ஜென்ஸ் மற்றும் டப்பு சேனா இருந்துட்டு போன் அடிக்கிறாங்க. அப்போ ஜேட்டாலால் போன காரியம் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ் எடுத்துட்டு நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. குறிப்பா சோனு, காணா போன பணம் எப்படியும் கிடைச்சிரும் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வருது. இந்த நேரத்துல சாலு பாண்டே அவருடைய பந்தோபஸ்தை முடிச்சுட்டு இந்த ஏரியால நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு கரெக்டா அவரோட வண்டி எடுத்துக்கிட்டு அங்க வராரு. அதே கடையில சிசிடிவி கேமரா இருக்கிறத பாக்குறாரு. சரி இங்க இருந்து விசாரணையை தொடங்குவோம் அப்படின்ட்டு இவர் அந்த கடைக்கு விசாரிக்க போறாரு. டீ கடைக்காரர் இருந்துகிட்டு, இன்னும் எத்தனை பேரையா வருவீங்க அப்படின்ட்டு போலீஸே மரியாதை இல்லாம பேசிடுறாரு. அப்போ வழியில போறவர், பாண்டியஜி நீங்க என்ன இந்த பக்கம், யாரை பிடிக்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறப்போ, ஐயோ இவங்க தான் உண்மையான போலீஸ் அப்படின்னு இவருக்கு தெரிய வருது. அவரும் சாரி சொல்லிட்டு இவங்களை உள்ள விடுறாரு. அப்பதான் இதே மாதிரி ஒரு 2 பேர் வந்தாங்க, அவங்களுடைய பேரு பாட்டில் மற்றும் மாத்ரே அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க, நானும் நம்பி அவங்கள்ட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சேன், இப்பதான் அவங்க எடுத்துட்டு வெளியாகுறாங்க அப்படின்னு சொன்னதும் சாரு பாண்டேக்கு சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை அந்த ஸ்கேமர்ஸோட குரூப் தான் சிசிடிவி ஃபுட்டேஜை அழிக்கணும் அப்படின்னு இந்த காரியத்தை பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கான்ஸ்டபிள் பாட்டில்கிட்ட, சரி திருடங்க எவ்வளோ அறிவாளியா இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிலீட் பண்ண ஃபுட்டேஜையும் ரிகவர் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, இவருடைய ஹார்ட் டிஸ்கை நீ கேப்சர் பண்ணு, நம்ம போயிட்டு டிலீட்டட் ஃபுட்டேஜை ரிகவர் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஃபுட்டேஜை வாங்கிக்கிட்டு வெளியே வராரு. இந்த நேரத்துல ஐயர் மற்றும் ஜேட்டாலால் சோடியோட குடோனுக்கு போறாங்க. அங்க வச்சு இவங்க எடுத்துட்டு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறாங்க. ஆனா அங்கேயும் அந்த டெலிவரி பாயோட ஃபேஸை கண்டுபிடிக்க முடியல. ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு மார்வேஷெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தது வீணா போயிருச்சு, இப்பயும் அவர் மூஞ்சி தெரியலையே அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே சோகமா இருக்காங்க. ஆனா போப்பட்லால் மனம் தளரல. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை ரிவைண்ட் விட்டு ஃபார்வர்ட் விட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்பதான் டெலிவரி பாயோட கழுத்தை நோட்டீஸ் பண்றாரு. அப்போ டப்புட்ட சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஜூம் பண்ண சொல்றாரு. ஜூம் பண்ணதான் அவங்களுக்கு ஒரு டாட்டூ கண்ணுக்கு தென்படுது. இந்த டாட்டூவை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்னு கோகி சொல்றாரு. அப்போ கிங் குயின் டாட்டூ அப்படிங்கிற ஒரு கடையில இந்த டாட்டூவை நான் பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவோட ஒரு பேஜ் எடுத்து காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கடையோட ஒரு யூனிக்னஸையும் சொல்றாரு. ஒரு டிசைனை ஒரு ஆளுக்கு போட்டு விட்டா இவங்க எப்போதுமே ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, அதனால இந்த டிசைனை யாருக்கு போட்டு விட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இவரை ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. சரி ஃபுட்டேஜ்ல இருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்ட்டு திரும்பவும் ஐயரையும் ஜேட்டாலாலையும் இந்த போலீஸ் காஸ்டியூம்ல போயிட்டு விசாரிக்க சொல்றாங்க. ஆனா ஐயர் இந்த தடவை ரொம்பவே பயப்படுறாரு. இப்படி அடிக்கடி போலீஸ் விஷயத்துல உலாவுறது நல்லதே கிடையாது, எப்போ வேணுமோ மாட்டலாம், இது ஒரு சீரியஸ் ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்றப்போ, மாதவிக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாம் சேர்ந்து இந்த ரிஸ்கை எடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வழியா இவரும் ஒத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் போலீஸ் காஸ்டியூம்ல இவங்க பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. டப்போசேனா மற்றும் ஜென்ஸ் அவங்களுடைய ஜீப்ல இவங்களை ஃபாலோ பண்றாங்க. அந்த அட்ரஸ்க்கு ரீச் ஆகணும்னா அவங்களுக்கு கிங் அண்ட் குயின் டாட்டூ தெரியுது. சரி உள்ள போய் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு இவங்களும் உள்ள போய் விசாரணையை தொடங்குறாங்க. அங்க அந்த ஷாப் ஓனர்கிட்ட போயிட்டு, இந்த டாட்டூவை யாருக்கு போட்டு விட்ட அப்படின்னு சொல்லிடு, இல்லைன்னா உன் முதுகுல எல்லாத்தையும் வச்சு ஒரு டாட்டூ மார்க் போட்டு விட்டுருவேன், அது ஜென்மத்துக்கு உனக்கு மறையாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஷாப் ஓனரும் இருந்துகிட்டு இது யாருக்குடா போட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த விறுவிறுப்பான கட்டத்தோட இந்த எபிசோட் நிறைவடையுது. இதுக்கப்புறம் கதையில என்ன
என்ன நடக்குது அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ஆர்வமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்றேன். அதனால இதோடைய மற்ற எபிசோட்ஸ்ல எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதோடைய செகண்ட் பார்ட்டை உங்களுக்கு கண்டிப்பா நான் கொண்டு வருவேன். அதுல நமக்கு கண்டிப்பா இந்த கதை எப்படி முடிவடையுது அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா, இது மாதிரி கண்டென்ட்டை எடுத்துட்டு வரலாமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ மறக்காம கீழே உங்க வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் சொல்ல மறந்துடாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிப்பேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை, ஹாவ் அ வெரி குட் ஈவினிங்.